ஒரு சின்ன ஒரு குறுந்தாடி ஒரு தாடியோட ஒருத்தர் வந்து இறங்கினா ஐ எம் நரேந்திர மோடினார். நமஸ்காரம் சார், நான் பிரகாஷ் சுவாமின்னு. ஐ காட் அ கால் ஃப்ரம் முகுந்த் மோடி. தயானந்த சரஸ்வதி, தாதா வாஸ்வானி, ரவிசங்கர், சத்குரு எல்லா தலைவர்களும் வந்து பேசுனாங்க. அந்த பீரியடில் நானும் மோடிஜி 3 மாதம் ஒர்க் பண்ணோம் டுகெதர். பிளானிங் அப்போ எக்ஸிக்யூஷன்லாம் பிரமாதமாக இருக்கும். பொட்டி எவ்வளோ திருட்டு போயிட்டான், அவர் பொட்டி திருட்டு போச்சு, பேண்ட்டு சிப்பா பணம் எவ்வளோ போச்சுன்னு. பணம் ஒரு 500 அசன காமராஜர் மாதிரி இருக்கு. 500 தான் சார், 500 கொண்டு வந்தீங்க, அவ்வளோதான் என்ன நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு. 10 நாள் கழிச்சு பேப்பரில் பார்த்தா மோடிஜி மிகவும் சீஃப் மினிஸ்டர் அங்கே கண்டை ஃபீடு வருதா, பிடிஏல வருது, பாடுறா உங்கள் ஃப்ரெண்டு. எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், என்னென்ன ஸ்வேரிங் இன் இன்விடேஷன் ஒன்று. முதுகில் தட்டி சிரிச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி ஸ்வேரிங் இன் வந்து எனக்கு அம்பானி பின்னாடி சீட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த நட்பை மறக்காதவர். ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, தேங்க்யூ சார். இன்னைக்கு மோடிஜியினுடைய பிறந்த நாள், ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே. அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் மோடிஜி அவர்களுக்குமான இந்த ஒரு நட்பு ஒரு மிக நீண்ட ஒரு நட்புன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி இன்றைக்கி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கதான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மோடி அவர்களை சந்தித்த நிகழ்வு, உங்களுடைய நட்பு பற்றி ரீகால் பண்ண முடியுமா? மிக்க நன்றி. சுமார் 25 ஆண்டுகளாக நான் அவர் நன்கு அறிவேன். ஓகே. நான் வந்து 30 வருடம் அமெரிக்காவில் இருந்தேன். ஐக்கிய நாடுகள் சபையோட அங்கீகாரம் பெற்ற ஒரே தமிழ் பத்திரிகையாளராக இருந்தேன். இப்போ நான் இந்திய பத்திரிகையாளர் இருந்தாங்க, அதில் நானும் ஒருத்தராக இருந்தேன். இந்தியாவிலேருந்து எந்த அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் இந்திய பத்திரிகையாளர்ன்ற முறையில் அமெரிக்காவில் அவங்களை பேட்டி எடுப்பது எங்களுக்கு பிடிக்கும். ஓகே. பிரைம் மினிஸ்டரோ யார் வந்தாலும். அப்படியே வாஜ்பாயெல்லாம் வந்தபோது நான் மீட் பண்ணியிருக்கேன். வாஜ்பாயோட நெருங்கிய நண்பர் நியூயார்க் பக்கத்தில் ஸ்டேட்டன் ஐலாண்டில் டாக்டர் முகுந்த் மோடின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் வாஜ்பாயும் நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அமெரிக்கா வந்தால் இன்ஃபேக்ட் வாஜ்பாய் நடக்க முடியலன்னு கால் வலி கஷ்டப்பட்ட போது சித்ரஞ்சன் ரணாவத்தை கூப்பிட்டு முட்டி வலி ஆப்ரேஷன் அமெரிக்காவில் பண்ணது டாக்டர் முகுந்த் மோடி. ஓகே. அவ்வளோ நண்பர் வாஜ்பாய்க்கு. ஒரு நாளைக்கு முகுந்த் மோடி என்னை கூப்பிட்டு அமைச்சு நான் அடிக்கடி மீட் பண்ணார். வீட்டுக்கு போனேன். நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு பிஜேபியோட தலைவர் வராரு, இங்கே ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி, தட் இஸ் வெளிநாட்டு வாழ் பிஜேபின்ற ஒரு இயக்கத்தை துவக்க போகிறேன், வாஜ்பாய் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது தொடர்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு டெல்லியிலேருந்து. நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணி அவரோட என்ன பேசி அவரை கூப்பிட்டு வாங்க, அவருக்கு என்ன வேணும் ஹெல்ப்லாம் பண்ணுங்கள், அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். ஏன்னா அவர் இது பிஸி டாக்டர். என்ன ஒரு புள்ள மாதிரி நினச்சார். அப்போ 25 years ago. ஸோ நான் ஏர்போர்ட் போனேன். ஜான் எஃப் கெனடி ஏர்போர்ட். அது ஸ்டில் ரொம்ப நல்லா குளிர் அன்றைக்கி. ஸ்வெட்டர்லாம் போட்டு போனேன். கையில் ஒரு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போனேன். ஒரு சின்ன ஒரு குறுந்தாடி ஒரு தாடியோட ஒருத்தர் வந்து இறங்கினா ஐ எம் நரேந்திர மோடினார். நமஸ்காரம் சார், நான் பிரகாஷ் சுவாமின்னு. ஐ காட் அ கால் ஃப்ரம் முகுந்த் மோடி. முகுந்த் மோடி அவர் உறவு இல்லை, பட் ஒரே குஜராத்தி. எங்கிட்ட கார் ஓட்ட எனக்கு தெரிஞ்சால் கூட கார் இல்லை. ஸோ என் நண்பரை கூப்பிட்டு போனேன். அந்த காரில் ஏறிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஈவினிங் போனால் பேசிட்டு இருந்தார். என்ன அப்போ வந்து ஒரு காரிய கர்த்தாவாக இருந்தார். அப்போ நாட் ஈவன் ஜெனரல் செக்ரட்டரி. 1999 20 முன்னாடி 2000க்கு முன்னாடி 99 2000 இருக்கும் எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் பொதுச் செயலாளர்ன்ற பதவி வந்தது, அகில இந்திய பொதுச் செயலாளர்னு. அப்போ கேட்டார் என்ன பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கார். ஃபஸ்ட் டைம் சொல்ல மாட்டேன், நிறைய வாட்டி வந்திருக்கார். எப்படி இங்கே பிஜேபி அமெரிக்காவில் எப்படின்னா இந்தியர்கள் வாழும் பெரும் பகுதியினர் பிஜேபி ஆதரவாளர். அது எப்படின்னு எனக்கே தெரியாது. குஜராத்தி, பஞ்சாபி இவங்கெல்லாம் பிஜேபி ஆதரவு. அதனால தான் வெளிநாட்டில் மோடிக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது காரணமே. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்ல. ஸோ 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு உண்டு. ஓகே. அதனால தான் இந்த ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபிங்கிற ஐடியா ஆச்சு. வாஜ்பாய் ஒரு தீர்க்கதரிசி. அவர் பார்த்தார் இந்த என்ஆர்ஐ க்ரௌட்லாம் நல்லா வராங்க, அவங்களெல்லாம் ஒரு வழிப்படுத்தணும், அப்படி அவங்க நல்லது பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பிக்க சொன்னார். அப்போ நான் கேட்டேன் மோடி மோடி என்ன பிளான், என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இல்லை, இது மாதிரி என்கிட்ட வந்து வாஜ்பாய் கூப்பிட்டு பேசினார்,
டாக்டர் முகுந்த் மோடி பார்க்க சொன்னாருன்னார். நான் அவரை கூப்பிட்டு போனேன். அப்போ கேட்டார் மோடி என்கிட்ட, ஸ்டேட்டன் ஐலாண்டுக்கு ட்ரெயினில் போவீங்களா காரில் போவீங்களான்னு. 2 இல்லை போட்டுன்னு. ஐ லவ் போட் அப்படின்னார். உங்களை போட்டில் தான் ஃபெரியில் தான் கூப்பிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு போய் ரூசல்லேருந்து ஃபெரியில் கூப்பிட்டு போனேன். ரொம்ப என்ஜாய் பண்ணார். நல்லா ஞாபகம் இருக்கேன் அந்த ஸ்பீரியெலாம். முகுந்த் மோடி வீட்டில் டின்னர் அன்றைக்கி. உட்காந்தோடனே 10 நிமிஷம் முகுந்த் மோடி அவர் இங்கிலீஷில் பேசுவோம், அப்புறம் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குஜராத்தியில், சாரி 2 பேரும் குஜராத்தியில். அவர் முகுந்த் மோடி சொன்னார், நடுநடுவில் பேச வேணாம்ப்பா, நான் அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னார், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், நீங்கள் மீடியா சப்போர்ட். நான் சொன்னேன், சார் நான் பத்திரிக்காரன், நான் பிஜேபி ஜாயின் பண்ண முடியாது, நான் பேக்ரவுண்ட்லேயே சப்போர்ட் பண்ணித்தரேன், அது மீடியா ஜேர்னலிஸ்ட் நான் பண்ணித்தரேன். இவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆஃபீஸ் பார்க்கணுமே, மிஸ்டர் மோடி இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, ஸ்டேட்டன் ஐலாண்ட் வந்துட்டு போகிறது கஷ்டமாச்சுன்னு. நான் என் பாஸ்க்கு ஒன்றா கேட்குறேன், ஜான் பெரின்னு இருக்கார், அவர் நியூஸ் இந்தியா டைம்ஸ் ஓனர். அவர் கொஞ்சம் ப்ரோ பிஜேபி ப்ரோ ஜனசங் அந்த பீரியடில். ஓகே, யூ டேக் ஹிம் அப்படின்னார் முகுந்த் மோடி. நெக்ஸ்ட் டே நரேந்திர மோடிஜியை கூப்பிட்டு போய் ஜான் பெரி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஜான் பெரி, யங்ஸ்டர் ஃப்ரம் இந்தியா, அவர் கொஞ்சம் ஜாலி டைப். திஸ் இஸ் யுவர் ஆஃபீஸ் இன்டர். நான் ஒர்க் பண்ண அசோசியேட் எடிட்டராக ஒர்க் பண்ண நியூஸ் இந்தியா டைம்ஸ் ஓனர், இது உங்கள் ஆஃபீஸ்ன்னு மோடிஜி சொல்லிட்டாரு. ஸோ அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் கரிஷ்மேட்டிக்காக எல்லாரு கூடயும் பேசி அந்த மாதிரி தான் அப்பையில இருந்தேவா? இப்போ அவர்கிட்ட பார்க்குற ஒரு எனர்ஜி லெவல் அப்போ கொஞ்சம் ஷையாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, ஏன்னா ரிசர்வ்டாக இருந்தார், கொஞ்சம் நல்லா அன்பாக பழகுவார். ஸோ எங்கள் ஆஃபீஸுக்கு டெய்லி வர ஆரம்பிச்சிட்டார். இப்போ நானும் அவர் ரொம்ப நெருங்கிட்டோம். டெய்லி ஈவினிங் மத்தியானம் சாய் அப்படிம்பார். அங்கே ஒரு கொரியன் கடை 28th and 5th Avenue. அன்றைக்கி கூட கேட்டார், ஹவுஸ் த கொரியன், எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு. ஹவுஸ் த கொரியன் ஷாப்னு கேட்பேன். அது நாங்கள் நடந்து போவோம், டீ சாப்பிடுவோம். இது எப்போ ரீகால் பண்ணி கேட்டார்? 2015. ஓ ஓகே, 14-15. ஒரு 20 வருஷத்துக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு 15-16 வருஷத்துக்கு என் கலீக் பேர்லாம் சொன்னார். ஹவுஸ் பிரம், ஹவுஸ் ரங்கா, இங்கே கூட ஒர்க் பண்ண கலீக் பேர்லாம் சொன்னார். அதில் பிரம்முன்ற ஒரு கோவிலில் இறந்து போயிட்டார். அனுதாப அறிக்கை விட்டார் ட்விட்டரில், ஐ லாஸ்ட் மை குட் ஃப்ரெண்ட் பிரம் இன் நியூயார்க், சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு. நினச்சேன் பிரம்மோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கேன். நானும் பிரம் ரங்காலாம் நாங்கள்லாம் ஒன்றா காஃபி சாப்பிட போவோம். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் தானே. ஸோ அந்த பீரியடில் எவ்வளோ நாள் சார் அங்கே இருந்தார்? கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருந்தார். ஓ அப்படியா? அது ஆரம்பித்து அப்புறம் வாஜ்பாய் தான் வந்து திறந்து வச்சார் ஓசிட்டு பிஜேபியை. அப்போ நான் பத்திரிகையாளர் தான், ஏன்னா பொதுமக்கள் நடுவில் வந்து நான் பத்திரிகையாளனாக தான் இருக்கணும். பின்னாடி ஹெல்ப் பண்ணாங்க. வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்த காலகட்டம் 99 to 2004 ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் திருப்பி மோடி நானும் எப்போ ஒன்றா சேர்ந்தேன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச ரிலிஜன் இன்டர்நேஷ்னல் ரிலிஜன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. உலகத்தில் அத்தனை ரிலிஜனை கூப்பிட்டாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 150 மத தலைவர்கள் வந்தாங்க. வாஜ்பாய் என்னை கூப்பிட்டு, யூ ஆர் ஹேண்ட்லிங் திஸ். நான் சொன்னேன், வாஜ்பாய்ஜி இல்லை உனக்கு யூஎனில் ஆஃபீஸ் இருக்குது, எங்களுக்கு அந்த இடம் தேவை, ஏன்னா யூஎனில் ஆஃபீஸ் ரொம்ப கிடைக்கிறது ரேர். மோடி நீ உள்ள ஆஃபீஸுக்கு பேட்ச் வாங்கி கூட்டின்னு போயிடு, அங்கே உள்ளே உட்காந்து வேலை பண்ணுங்கன்னார். தயானந்த சரஸ்வதி, தாதா வாஸ்வானி, ரவிசங்கர், சத்குரு எல்லா தலைவர்களும் வந்து பேசுனாங்க. அந்த பீரியடில் நானும் மோடிஜி 3 மாதம் ஒர்க் பண்ணோம் டுகெதர். பிளானிங் அப்போ எக்ஸிக்யூஷன்லாம் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார் அந்த டைமில், லைக் இவர் வந்து ஒரு சிஎம் பிஎம் இப்படி? எதுவுமே எதிர்பார்க்கல. ஓகே, இல்லை உங்களுக்கு தோணுச்சா? பிகாஸ் உங்களோட கரியர் இவர் இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடத்த வருவார்னு தெரியுமே தவிர, பட் இந்த சிஎம்ஆ பிஎம் வருவார்லாம் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் என்னால் மறக்க முடியாது. ஒரு மீட்டிங் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு போயிட்டு வருவார். ஒரு வாட்டி வந்து இறங்கினார், பிளேனில் இறங்கிட்டு உடனே பாம்பே பேலஸில் ஒரு மீட்டிங். பிரகாஷ்ஜி நோ டைம்னார், நோ வி ஆர் கோயிங் ஸ்ட்ரெயிட் டு பாம்பே பேலஸ்னு. அந்த காரை நிறுத்திட்டு பாம்பே பேலஸ் உள்ளே போயிட்டு மீட்டிங் முடிச்சு வந்து பார்த்தா பொட்டியோட திருட்டு போயிட்டான். அவர் பொட்டி திருட்டு போச்சு. பேண்ட்டு ஜிப்பா அப்போ பணம் எவ்வளோ போச்சுன்னு. பணம் ஒரு 500. அசன காமராஜர் மாதிரி இருக்கு, 500 தான் சார் 500 கொண்டு வந்தீங்க, அவ்வளோதான் என்ன நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு. பணம் போனது கூட துணி போச்சு. என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் வீட்டில் ஒரு புது லுங்கி எடுத்து கொடுத்து கட்டைக்கு வச்சுட்டு அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு ஜாக்சன் ரைட்டில் கொண்டு போய் சிவதாஸ் கடை வாசல் நின்று நானும் அவரும், சிவதாஸ் எப்படா கடை தரப்பான்னு மொல்ல வந்த சிவதாஸ் சீக்கிரம் தரங்க, கெஸ்ட் வந்திருக்க இந்தியாவில், என்னண்ணா குர்தா பைஜாமா சிவதாஸ் அந்த கடையை திறந்து மோடிஜிக்கு பைஜாமா ஜிப்பா 4 செட்டை வாங்கி கொடுத்து அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்தோம். அந்த மாதிரி எவ்வளோ பல நினைவுகள், அசை போடக்கூடிய நினைவுகள். அந்த வேர்ல்டு ரிலிஜன் கான்ஃபரன்ஸில் எல்லா தலைவர்களும் அவரை பாராட்டினாங்க. அப்போ எங்கிட்ட நான் கேட்டேன், என்ன மோடிஜனே, எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும்னார். அப்போவே அவர் கர்மயோகின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கூப்பிடுவார், கை எல்லோரும் நமஸ்காரம் பண்ணு. அப்புறம் வந்து அந்த அவங்க குஜராத்தியோட பிஏபிஎஸ் தலைவர் ஒருத்தர் வந்தார். போச்சா சன்வாச்சின் பிஏபிஎஸ் கோயில் இருக்குது பாருங்கள்,
அந்த தலைவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போய் குஜராத்தியில் இந்த பையன் நல்லா ரிலிஜன் கோசரம் பண்ணுறான், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு சந்தன மாலையும் கழுத்தில் வச்சு ப்ளஸ் பண்ணணும்னு அது மோடி தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் போய் இவர்கிட்ட சொன்னேன், நம்ம தயானந்த சரஸ்வதிகிட்ட, சாமிஜி பிரமாதமாக பண்ண தெரியுமே, நல்லா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படி. அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தருணங்களையும் எனக்கு கடவுள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 months யூஎஸ்ல, அதுக்கு பிறகு ஒரு 3 months இந்த கான்ஃபரன்ஸ் சம்பந்தமான ஒரு 10 மாதங்கள் ஆல்மோஸ்ட் டே டு டே 1 year அவர் கூட. 2001 எண்டில் என்னை ரங்கா பிரம் எல்லாரும் கூப்பிட்டார் ஆஃபீஸில். நெக்ஸ்ட் வீக் ஐம் கோயிங் இந்தியா ஃபார் குட் அப்படின்னார். போய் குட்னு கேட்டேன். இல்லைப்பா எனக்கு கால் வந்தாச்சு, நான் போனோம். அப்போ எனக்கு தெரியும் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு. நான் சொன்னேன், மோடிஜி ஒரு ஃபேர்வெல் கொடுக்கலாமா உங்களுக்கு, எதுக்குன்னு. சும்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான், நான் ஐ கால் டாக்டர் முகுந்த் மோடின்னு. பாம்பே பேலஸில் ஒரு ஃபேர்வெல் கொடுத்தோம். அப்போ நான் பேசுகிறேன், நம்ம கூட ஒரு வருஷமாக இருந்தார், இப்போ இந்தியாவுக்கு போகிறார், திருப்பி அரசியலில் போகிறார். இவர் என்ன பண்ண, அரசியலில் போய் என்ன பண்ணுவார் தெரியல, நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். அவரும் ஜாலியாக பேசினோம், டிஃபன் இப்படிலாம் சாப்பிட்டோம். முகுந்த் மோடி பேசினார். நாராயண் கட்டாரியான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேசினார். ஹரிஷ் ஷகானி, இவங்கெல்லாம் மோடியோட நண்பர்கள் அமெரிக்காவில். அவங்களாம் பேர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு அவங்கெல்லாம் பேசினாங்க. ஃபேர்வெல் வழி அனுப்பிச்சிட்டாங்க. 10 நாள் கழிச்சு பேப்பரில் பார்த்தா மோடிஜி பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் வந்து அங்கே கண்டா ஃபீடு வருதா, பிடிஆர் வருது, பாடுறா உங்கள் ஃப்ரெண்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்னா. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்ப்பா அப்படின்னு விட்டோம். அப்புறம் கான்டாக்டே இல்லை. 2014 வாஜ்பாய் என்னை வந்து பிரவசிய பாரத் திவஸ்னு சர்வதேச அயலக இந்தியர் மாநாட்டில் கெஸ்ட்டாக கூப்பிட்டார். அதான் கடைசி அவரோட டேர்ம் முடிய போகிறது 2004. அவரோட கடைசி முதல் மாநாடு டெல்லியில் விக்யான் பவன் நடத்துகிறார். என்னை வந்து ஸ்பெஷல் அழைப்பாளராக கூப்பிட்டார் வாஜ்பாய்ஜி. ஐ ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் வாஜ்பாய். விக்யான் பவன் நிற்கிறேன், ஒரே AK-47 வந்து முடிஞ்சு வந்தார். சரி நம்மளை எங்கே அவனுக்கு பாரு, ஓரமானு பிரகாஷ்ஜினார். ஏன்னா நம்மளை கூப்பிட்றாரு, அப்படியே கட்டிண்டார். AK-47 விலகிடுச்சு. மேடலில் கூட்டின்னு போய் வேணா நீங்கள் கமிட்டி குஜராத் சார், நான் குஜராத்தில் பாரு, இல்லை நீ இன்றைக்கே வரேன் சார், விடுங்க சார், இன்றைக்கெல்லாம் முடியாது சார். சென்னைக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 4 நாள் அவர் கூட போய் தங்கினேன். குஜராத் அவர் வீட்டில் போய் தங்கினேன். நானும் அவர் சமையல்காரன், அவர் செக்ரட்டரி, 4 பேர் தான். நான் சொன்னேன், எனக்கு போர் அடிக்குதுங்க சிஎம் வீட்டில் போய் தங்குறது, ஏதாவது வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்குறதுன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் டே டின்னர் சப்பாத்தி குக் பண்ணி கொடுப்போம், நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். உனக்கு ஒரு கார் தரேன், நீ என்ன பண்ணு, என் பேரை சொல்லாத, இங்கே தங்கியிருக்கேன்னு சொல்லாத, ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுக்குறேன், எல்லா ஜேர்னலிஸ்ட்டையும் மீட் பண்ண அகமதாபாத்தில். மோடி கவர்மெண்ட் எப்படி இருக்குது, நல்லதா கேட்டதா, என்ன குறை சொல்கிறாங்க. அப்போவே அவருக்கு அந்த ஐடியா இருக்குது, மீடியா பல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு. 2 நாள் கழிச்சு ஜீவன் சொன்னேன், என்ன கை இப்படியா கேட்டேன். இப்படி என்ன எக்ஸப்ட் 3 பேர், அந்த 3 பேர் யார் சொல்லட்டுமா, இவன் இந்த பேப்பர்னா. எப்படி சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் தம்பி, இவங்கெல்லாம் இப்படி தான். பட் ஜென்ரலாக என்ன சொன்னாங்க, இல்லை சார் நல்லா சொல்கிறாங்க, சில ஐடியாலாம் கொடுத்தாங்கன்னு. அந்த மாதிரி அந்த 3 நாளை நான் பயன்படுத்திக்கணும்னு வேசப்படும் போது எனக்கும் கொடுத்தாரு, ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அந்த பீரியடு திரும்பி அப்புறம் கான்டாக்ட் டச்சில் இருந்தது. 2013 ராஜ்நாத் சிங்கும் அனந்த்குமாரும் சுதான்ஷு திரிவேதியும் நியூயார்க் வந்தாங்க. அப்போ பிடிஐயில் இருந்தேன். அப்போ வால்டா பாஸ்டரில் மீட் பண்ணும்போது நான் போய் உங்களுக்கு இன்டர்வியூ கேட்டேன். அப்போ தேர்தல் வரப்போகுது 2014. ராஜ்நாத் சிங் கேட்டேன், அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார், வாஜ்பாயான்னு. இல்லைப்பான்னார். அத்வானியா இல்லை, முரளி மனோகர் ஜோஷியா இல்லை, நீங்களான்னு. ஐயோ நான் இல்லைன்னார். இப்போ யார் தாங்க நீ பார்ட்டி பிரசிடென்ட் சொல்லுங்கண்ணே, இன்னும் முடிவு பண்ணலன்னார். மோடின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போடுங்களான்னு. ஆமாம் யோசிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே. நான் வந்து பிடியில் அடிச்சு விட்டேன். ராஜ்நாத் சிங் ஹிண்டட் மோடி வில் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு. அடுத்த நாள் காத்தால 6 மணிக்கு கூப்பிட்டார் ராஜ்நாத் சிங். உடனே ஹோட்டலுக்கு போனார். என்ன நீ எழுதுறேன், நைட்டெல்லாம் தீப்பத்தி எரியுது. அத்வானி கூப்பிட்டாரு, வாஜ்பாய் கூப்பிட்டாரு, முரளி மனோகர் ஜோஷி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜெய்ட்லி. அமெரிக்காவில் உட்காந்து நீ எப்படியா முடிவு பண்ண பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு. அது கூட ஒத்துக்கிறதுக்கு ஒரு பிரகாஷ் சாமி இருக்கா, நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்னை கோத்து விட்றீங்களா, என்னை டோஸ் யூஆர் கல்பிரிட் அப்படின்னு. அப்போ சுதான்ஷ் சொன்னான், பேசாமல் ஒன்றும் பேசாதானே. அனந்த்குமார் நல்லது தானே பண்ணார், ஏன் திட்டுறீங்க அவருன்னு. அவர் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 10 மணிக்கு ஃபோன் கால் வருது. அப்போ லேண்ட்லைன் தான். ஹலோ மிஸ்டர் கல்பிரிட், மோடிஜி வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம் டெல்லி, ஐ நோ எவ்ரிதிங் வாட் ஹேப்பன், தேங்க்யூன்னு ஃபோனை வச்சார். இல்லை நான் பிரைம் மினிஸ்டருங்கிறத ஹிண்ட் பண்ணி கொடுத்தது நான் தான் முதல்ல. அதை அவர் மறக்கலை, கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தார். கிரேட். ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் சார், நீங்கள் சொன்ன மாதிரி 2001 அந்த காலகட்டத்தில் யூஎஸ் வந்ததுக்கும் அவர் சிஎம் ஆனதுக்கு பிறகு நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ், கோத்ரா இன்சிடென்ட், அது தொடர்ந்து நடந்த விஷயத்தினால அவருக்கு யூஎஸ் விசாவே வந்து மறுக்கப்பட்ட காலகட்டம்னு ஒன்று இருந்தது. திரும்ப இன்னைக்கு அதே எந்த நாட்டோட விசா அவருக்கு மறுக்கப்படுதோ இன்னைக்கு அந்த நாடு அவரை வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்க. இந்த டிரான்சிஷன் பீரியடில் ஹவ் யூ சி மோடி ஒரு சிஎம்மாக அவர் எவால்வ் ஆன அந்த காலகட்டம், 10 ஆண்டுகள் குஜராத்தோடைய சிஎம்மாக இருந்த அந்த பீரியடில் அவர் பண்ண அந்த ரெவல்யூஷனரியான இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் சீஃப் மினிஸ்டர், குஜராத் சீஃப் மினிஸ்டராக பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த பீரியடில் விசா கேன்சல் ஆகிடுது. அங்கே இருக்கிற காங்கிரஸில் வந்து
இந்தியாவுக்கு எதிர்ப்பாளர்கள் மொட்டை பெட்டிஷன் கொடுத்து மோடி விசாவை கேன்சல் பண்ணாங்க. அப்போ வந்து மோடி கூப்பிட்டு பேசினார் முகுந்த் மோடிகிட்ட, அவர் நண்பர்கிட்ட. முகுந்த் மோடி சொன்னார், பிரகாஷ்கிட்ட பேசிட்டோம், அந்த டீம் வந்து உங்களை வீடியோ கான்ஃபரன்ஸில் பேச வைக்க பாருங்க கான்ஃபரன்ஸ்னு. மோடி வராமல் அந்த ஆடிட்டோரியத்தை நிரப்பின பெருமை எங்களுக்கு உண்டு. மோடி வரல, வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினார், ஜனங்க உட்காந்து படிக்க பார்த்தாங்க. அமெரிக்கன்ஸே ஆடி போயிட்டான், என்ன இது ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இவ்வளோ கும்பலான்னு. அப்போ தெரிஞ்சது இவருக்கு ஏதோ ஒரு காரியம். அப்போ தான் நீங்கள் சொன்ன பாயிண்ட் எனக்கு வந்தது, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இவர்கிட்ட. ஒரு சீஃப் மினிஸ்டர், எவ்வளோ சீஃப் மினிஸ்டர் பார்த்துருக்கோம், நிறையா தமிழ்நாடு பார்த்துருக்கோம், ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில், கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரி அச்சுத மேனன் பேரெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவர்கிட்ட ஏதோ இருக்குன்ற மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நான் டெல்லிக்கு அந்த பிரவசிய பாரத் திவஸ் என்னை கூப்பிட்டாங்க. ஒரு வாட்டி வாஜ்பாய் கூப்பிட்டு அப்புறம் நானே வந்தேன். எவ்ரி இயர் வரும்போது மோடிஜிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, இந்த பிரவசி பாரத் திவஸ் காங்கிரஸ் நடத்தினாலும் அவர் பிஜேபி சீஃப் மினிஸ்டராக கலந்துப்பார். நான் கேட்டேன், என்னங்க காங்கிரஸ் விழாவில் கலந்தீங்க வாஜ்பாய், இது காங்கிரஸ் விழா என்ன சொல்கிறேன், என்ஆர்ஐலாம் வரான்ல, அங்கே வந்து நம்ம கெத்த காட்டணும், அந்த சீஃப் மினிஸ்டர் கும்பல் வரல, என்னை சுற்றி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார், உங்கள் கரிஷ்மான, அதுக்கு தான் நான் வரேன், அவங்களெல்லாம் பிடிச்சி குஜராத்துக்கு நல்லது பண்ணுப்பா, இது காங்கிரஸ்காரன் நடத்தினா நம்ம வராமல் இருந்தால் குஜராத்துக்கு தான் நஷ்டம், இன்வெஸ்டர்லாம் வரான், அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண வரான், குஜராத்துக்கு இழுத்துன்னு போனோம். அந்த மாதிரி குஜராத்துக்கு இழுத்துன்னு போட்டார் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். குஜராத்தில் ஒரு கோல்டன் குஜராத் கான்ஃபரன்ஸ் பண்ணார், எனக்கு டிக்கெட் அமுச்சு கூப்பிட்டார், சென்னையிலேருந்து கூப்பிட்டு எனக்கு கெஸ்ட்டாக போயிட்டு அது கோல்டன் குஜராத், வைப்ரண்ட் குஜராத்னு ஒன்று பண்ணார். அவரோட விஷன்லாம் அந்த 2005 to 2013 வரைக்கும் தான் அது சிஎம் எப்படி இருந்தாங்க நான் கண்கூட பார்த்தேன். எவ்ரி இயர் அந்த என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸில் ஒரு இன்வெஸ்டராக போய் பார்த்து பேசி மீட் பண்ணி பர்சனலாக மீட் பண்ணி, இத்தனைக்கும் வேறு வேறு ஊரில் நடக்கும், மகாராஷ்டிராவில் நடக்கும், அங்கே நடக்கும், இங்கே நடக்கும், குஜராத் நடக்காது. அது சிஎம் இவரும் சந்திரபாபு நாயுடு தான் த மோஸ்ட் ஆக்டிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஜெயலலிதாலாம் பாய்காட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இன்வெஸ்டராக கான்ஃபரன்ஸில் போயாண்டாங்க. இவங்க 2 பேரும் ஆக்டிவாக இருந்தாங்க. அப்போ தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கண்ணால் பார்க்க முடியும். ஓகே, இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறது இன்னைக்கு அஃப்கோர்ஸ் அதுலேருந்து தான் இன்னைக்கு திராவிட மாடல் எல்லாமே வந்திருக்கு. இந்த மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி அதை ஒரு ஸ்டேட்டோட காயின் பண்ணது. குஜராத்துடைய வளர்ச்சி இன்னைக்கு நேரடியாக போயிட்டு வந்தவங்களே சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது, நிறைய தொழில்துறையை கொண்டுட்டு வந்து முன்னேற்றிருக்காங்க, ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு மாநிலமாக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2014 மோடி வந்து பிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. அவர் வந்து தேர்தலை சந்தித்து வென்று வந்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்தது? நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே ஒரு கட் பண்ணி ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தா ஒரு காரியகர்த்தாவும் வந்து இருக்காரு, அடுத்த ஃபியூ இயர்ஸில் சிஎம், அடுத்து பிஎம். ஸோ என்ன மாதிரி இருந்தது சார் உங்களுக்கு அந்த நியூஸ்லாம் கேள்விப்படும் போது? தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாரு. ஓகே, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டேன். என்ன வேலை வேணும்னாரு. பிரைம் மினிஸ்டர் வேலை தான் காலியாக இருக்குனாரு, அது நீங்கள் வச்சுங்கன்னு. அவ்வளோ பழைய பேசும். சரி நீ வாரணாசிக்கு போய் எங்கள் தமிழ் ஏரியாலாம் கேம்பெயின் பண்ணு அப்படின்னாரு. நாங்கள் போயிட்டு சொன்னேன், பாரதியார் பேரன் இருக்காங்க, பிடிச்சிக்கணும், பாரதியார் பேரனை கூப்பிட்டு தமிழ் ஏரியாவில் பண்ண வச்சேன். அப்போ எல்லா மக்களையும் போய் கேட்டேன், மோடிக்கு நீங்கள் என்ன சார் புதுசாக வந்து ஓட்டு கேட்குறீங்க, போங்க சார், எல்லாம் நாங்கள் முடிவு பண்ண மோடி தான் ஓட்டு போகிறோம், மோடி தான் ஜெயிக்க போகிறார். என்ன இது எலெக்ஷன் முன்னாடி ஆப்போசிஷனே காணுமே. 2014 அவர் போட்டி போகிறார் வாரணாசியில். கம்ப்ளீட்டாக அந்த ஹனுமான் காட் எல்லாம் ஒரு வாரம் தங்கி நான் ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணேன். முடிச்சுட்டு கேம்பெயினுக்கு வராரு, ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டார் உள்ள. ஹவு இஸ் த பொசிஷன், யூ வின்னிங்ண்ணே. ஹவுனர் யூ வின்னிங். இங்கே நான் போன ஹனுமான் காட்டில் ஒருத்தன் கூட உங்களுக்கு அகைன்ஸாக இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், என்னென்ன உங்கள் ஸ்வேரிங் இன் இன்விடேஷன் வேணுன்னு முதுகில் தட்டி சிரிச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி ஸ்வேரிங் இன் வந்து எனக்கு அம்பானி பின்னாடி சீட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த நட்பை மறக்காதவர். நான் ஒரு சாதாரண ஆளுங்க, என்ன மாதிரி 1000 பத்திரிகையாளர் பார்த்துருக்கலாம், 1000 பேரை பார்த்துருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன், உங்கள் பிரைம் மினிஸ்டரோட இனாகிரேஷன் நான் அட்டன் பண்ணுன்னு சொன்ன வார்த்தைக்கு அம்பானிக்கு பின்னாடி சீட்டை போட்டு ராஷ்டிரபதி பவனில் டிக்கெட் கொடுத்து அமைச்சார். சுதான்ஷி தான் கொண்டாந்து கொடுத்தாரு டிக்கெட்டு கூட, நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ 14 to 19 ஒரு 5 ஆண்டுகள் இந்தியாவை அவர் ரூல் பண்ணுறாரு. நிறைய கடினமான முடிவுகள், இன்க்ளூடிங் த டிமானிட்டைசேஷன், பல விஷயங்கள் அவர் முடிவுகள் எடுக்கிறாரு. மீண்டும் களத்துக்கு வரும்போது மோடி வெல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் எகைன் 2019 அவர் ஜெயிச்சு வர்றாரு. இந்த முறை இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு பிஎம்மும் எந்த ஒரு நாட்டிலையும் எதிர்கொள்ளாத ஒரு பேண்டமிக் அது வருது. இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் முதல்ல வேக்சினுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறம் வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போனார். எனக்கு தெரிஞ்சு இந்த சமகாலத்தில் ஒரு 10 ஆண்டு முடிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மோடி மேலே வந்த விமர்சனங்கள் அளவுக்கு அதுக்கு முன்பாக இருந்த யார் மேலேயும் வரல. நரசிம்மராவாக இருக்கட்டும், இந்த தேவகவுடா, குஜரால், இவங்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் டென்யூர்ங்கிறதுனால அவங்கள விட்டுறேன். வாஜ்பாய் அவர்களுடைய அரசாக இருக்கட்டும்,
மன்மோகன் சிங்கோட அரசாக இருக்கட்டும், யார் மேலேயும் வராத விமர்சனங்கள் எல்லாம் மோடி மேல வந்ததனுடைய காரணம் என்னவா பார்க்குறீங்க? பயாஸ்டா மோடியை ரொம்ப பர்சனலாக அஜெண்டாவோட ஹிட் பண்ண ஊடகங்கள் தான் இந்தியாவில் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுப்படையான பார்வை இருக்கு. கோதராக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசினேன். அந்த ஒரு ஒன் ஆஃப் தி என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸில் லஞ்ச் டைமில் உட்காந்து பேசுவோம். அப்புறம் அவர் ஈவினிங் ஆனால் அவர் ரூம் போய் உட்காந்து பேசுவோம். ஏன்னா பழைய நட்புனால. அப்புறம் கேட்டேன், மோடி என்ன நடந்தது கோத்ராலன்னு கேட்டேன். எல்லாம் சொன்னார், என்ன நடந்ததுன்னு சொன்னார். சில விஷயங்களை என்னால் வெளியில் சொல்ல முடியாது, சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் நாங்கள் எல்லாரையும் சகோதரனாக பார்க்கணும். ஒன்று ஞாபகம் வச்சுங்க சுவாமி, குஜராத்தில் வந்து இண்டூஸ் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களும் எனக்கு வாக்கு போட்டிருக்காங்க. எனக்கு ஓட்டு போட்டவங்க நல்ல இஸ்லாமியர்கள். நான் இஸ்லாமியர்கள் என் மேலே அன்பு வச்சுருக்காங்க. எங்கேயாலும் நாங்கள் அவங்கள போய் கொள்வோமா? இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் ப்ராபகண்டா. அப்போ இங்கிலீஷ் பிரமாதமாக கற்றுட்டார். எங்கேருந்து கற்றுனாரு தெரியல, செம்மைய வார்த்தையில் ஆர்கெஸ்ட்ரேட் ப்ராபகண்டான்னார். அதான் ஏன் சும்மா இருக்கீங்கன்னு. இந்த மீடியாங்கிறது ஒரு மான்ஸ்டர் மாதிரி. நான் அதை கட்டியும் போக முடியாது, விலகவும் முடியாது, கட்டிக்கவும் முடியாது. அது அப்படின்னார். அந்த பீரியடில் குஜராத்தில் இந்த மீடியா அவருக்கு ஆதரவாக இருந்ததோ அந்த மீடியா அப்படியே அவர் அகைன்ஸ்டாக திரும்பிது பார்த்தேன். ஏன்னா இவர் மீடியாவுக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டார். இவர் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் மன்மோகன் சிங்கோ ராஜீவ்காந்தியோ யார் பிரதமராக பேசினாலும் அந்த பிரதமர் விமானத்தில் ஒரு 80 பத்திரிகையாளர்கள் இலவசமாக ட்ராவல் பண்ணுவாங்க. இங்கே நியூயார்க், டெல்லி டு நியூயார்க்கில் வேர்ல்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் ரூம் போடப்படும். தினம் ஈவினிங் ஆனால் அந்த ஒரு வாரமும் ஒரு பாட்டில் பிளாக் லேபிள் ப்ளூ லேபிள் ரூமில் வைக்கப்படும். இது இந்தியன் கான்சுலேட்டோட வேலை. அவங்களுக்கு இலவச சாப்பாடு, ஃபுட்டு கிட்டு. இத்தனைக்கும் ஜேர்னலிஸ்ட் யாரும் வேலை கூட சொல்ல மாட்டாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வரும் கையில், அதை அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க போய் கவர் பண்ண. நாங்கள்லாம் அமெரிக்காவில் வாழ் இந்திய ஜேர்னலிஸ்ட் எல்லா பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கும் போவோம். எங்கள் ரூமில் உட்காந்து படுத்துப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லை, ப்ரெஸ் ரிலீஸ் வரும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. மோடி வந்த 2014 அதுக்கு வேட்டு வச்சார் பாருங்க. பிடிஐ, தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ 3 தான் கூட்டின்னு போவேன். மீதிலாம் அங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் மேல் பார்த்துக்கிட்டோம். எனக்கு வேண்டானார். நான் சொன்னேன், நியூயார்க்கில் என்னங்க இது ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. ஸோ வாட், ஒய் வுட் ஐ டேக் 100 people? எல்லாம் போய் தப்பாக அங்கே வந்து அது பேசல, ஷர்ட்டு சரியில்லை, பட்டன் சரியில்லை, அது சரியில்லைம்மா, ஓடுமா, டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, அக்ரெடிஷன் போட்டு தரேன். ஆடி போயிட்டேன். என்னங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் பிரைம் மினிஸ்டர், மீடியா வேணாங்கிறார். அந்த அளவுக்கு நோகடிச்சாங்க அவர். அது அந்த வலி எனக்கு தெரியும். அவர் என்ன சொல்வார், என்னோட துறையில் தப்பு கண்டுபிடிங்க. மோடி பிளானிங் சரியில்லை, அலோகேஷன் சரியில்லை, ரோடு சரியில்லை, அது சரி. ஆனால் பொய் பிரச்சாரம் பண்ணி கொலைகாரன், மர்ச்சன்ட் ஆஃப் டெத்துன்ற வார்த்தையை சொன்னாங்க. என்ன வருத்தப்பட்டார். மரண வியாபாரின்னு நான் எங்கிட்ட சொன்னார், அவன் மர்ச்சன்ட் ஆஃப் டெத், அவன் மர்ச்சன்ட். ஏன் சார் இதெல்லாம் பேசுறீங்க? நோ 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 டெல்மி சார், இதெல்லாம் இல்லை நான் வந்து நல்லது. அந்த அவருக்கு அந்த மனசில் அந்த வலி நல்லா தெரிஞ்சது. ராஜவேல் நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அவர்கிட்ட கரப்ஷன் கிடையாது. புகையில கூட பார்க்க கூட போட மாட்டார். நாங்கள்லாம் அந்த சாப்பிட்டா ஹோட்டலில் அந்த சுப்பாரி எடுத்து போடுவோம்ல, சுப்பாரின்னா தேங்க்யூ பாரு, நான் சுப்பாரியோட போட மாட்டேன். ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. எங்கன்னா பார்ட்டிக்கு போனால் கூட ஒயின்லாம் சாப்பிட்டா கூட ஐ டேக் சோடாம்பார், இல்லை ஏதாவது ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றாரு. நான் சொல்கிறேன் இப்போ இல்லை, சீஃப் மினிஸ்டராக இருக்கும்பொழுது. அதுக்கும் முன்னாடி வேர்ல்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாலாம் போனார்னா அந்த பார்ட்டிலாம் அவர் கூப்பிட்டு போனால் எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவர் மட்டும்தான் ஜூஸ் சாப்பிட்றாரு, மற்றவங்களாம் ஒயின் ஸ்காட்ச் எடுத்துக்கிறாரு. அப்படி ஒரு எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லாமல், பொருளாசையும் இல்லாமல் அவரால் முடிஞ்சதை பண்ணுறவருக்கு என்ன ஒரு அட்டாக், என்ன ஒரு பிரிக் பேட். ஆனால் மீடியாக்கள் ஃபேராக இருக்கு, ஆனால் இந்தியாவில் கிடையாது. பர்ச்சேஸ்டு மீடியா, அதான் பிரச்சனை. கிட்டத்தட்ட 10 வருடம் தொடர்ந்து 3 தேர்தல்கள் வென்று வந்த ஒரு சாதனையை நேரு அவர்கள் செய்த அந்த சாதனையை சமன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இப்படியான விஷயங்கள் செய்தும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. ஆனால் அதை தாண்டி உண்மையாகவே உங்களுடைய நண்பர் மோடி அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நண்பன் சொல்லாதீங்க, அவர் பிரதமர். ஓகே, இல்ல பிரதமர் ஒரு காலத்தில் நண்பர், ஒரு காலத்தில் பிரதமர். ஓகே, உங்களுடைய சரி எப்படி பார்த்தாலும் என்னைக்கும் அவர் உங்களுக்கு நண்பர் தான் வச்சுப்போமே. ஹவ் யூ சி லைக் வெளியிலிருந்து நீங்கள், ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ஜேர்னலிசம்ங்கிறது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்தை நெருங்கிட்டீங்க. 76 இஃப் யூஆர் கவுண்டிங் ஃப்ரம் 76, ஒரு 50 ஆண்டுகளை நெருங்கி போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் பார்த்துருக்கீங்க. உண்மையாகவே மோடி இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுதா? மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணும்பொழுது அதை நீங்கள் எப்படி இவரை தனித்து எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பிரதமர்களை பார்த்துருக்கோம். ஓகே, முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 17 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார். 17 years. த லாங்கஸ்ட் டென்யூர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான் இந்திய சரித்திரத்தில் வரலாறு.
அந்த வரலாறு 2000 இப்போ என்ன 24 இன்னொரு இப்போ 11 வருஷம் இன்னும் 6 வருஷம் கடந்து மோடி அதை ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறார். லாங்கஸ்ட் சர்விங் இந்தியன் பிரைம் மினிஸ்டராக சரித்திர புக்கில் மோடி ஒரு பேர் வரப்போகுது. சரி, இது பேர் வந்தால் மட்டும் போதுமா? ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார்? நல்ல தலைவர், தப்பாக சொல்ல முதல் தலைவர். ஆனால் அவர் அந்த வெள்ளைக்கார ஆக்சென்ட்லேயே இருந்தார். அவர் இந்தியாவோட ஒட்டலை. சைனாவுக்கு வந்து ஹிந்தி சீனி பாய் பாய்னு எல்லாத்தையும் திபெட்டெல்லாம் கொடுத்தாரு. ஐக்கிய நாடுகள் சபை சொல்லித்தான் இந்தியா, நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை 20 வருஷம் இருந்தேன். ஒரு வாட்டியும் நான் அங்கே போய் நினச்சிப்பேன், செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்தியா உட்கார வேண்டிய ஹார்ஸ் ஷூவில் ரஷ்யாவும் சைனாவும் உட்காந்துருக்கேன்னு. ஜவஹர்லால் கூப்பிட்டு சொன்னாராம், யூ தாண்ட் நேரு யூ டேக் செக்யூரிட்டி கவுன்சில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப். நோ 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 கிவ் இட் டு சைனா. என்ன தாராளம் மனசு. அந்த சைனா முதலில் குத்தி நம்பிக்கை துரோகம். நெஹ்ரு நல்ல எண்ணத்தோடு பண்ணியிருக்கலாம். யார் கெட்டவர் யார் நல்லவர்னு அவருக்கு தெரியல. அந்த 17 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார்ன்ற தவிர, ஏதோ ஒரு ஐசிஎஃப் திறந்தார், அது திறந்தார், HAL திறந்தார்ன்ற தவிர ஒரு 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 தீவிரமாக ஒன்றும் பண்ணல. 17 இயர்ஸ் இருந்தார். ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு பிரிட்டிஷ் ரூல் மாதிரி தான் இருந்தது. ஆனால் மோடி 10 ஆண்டு காலத்தில் தலையில தூக்கி போட்டார். சர்வன் மேட் யூபிஐ யூஸ் பண்ணுறான். சேலரி கொடுக்கட்டுமா? நான் வேணாப்பா, யூபிஐயில் அனுப்புவேன். என்னம்மா எனக்கு ஜிபே இருக்குது. அமெரிக்காவில் என் ஃப்ரெண்டு வந்தார் இப்போ போன வாரம், ஒரு டாக்டர். அமேஸ்னார். என்ன டாக்டர்னு, ஒரு இளநீர் வாங்க போனேன். ஃபேஸ்புக்கில் போட்டார் இளநீர் சாப்பிட்ற மாதிரி. இளநீர் வாங்க போனேன், 50 ரூபா கொடுத்தேன். வாங்கிக்க மாட்டேன்னா ஸ்கேன் பார்கோடு. அமெரிக்காவில் நியூயார்க்கில் இல்லை சார் இதெல்லாம், நான் இன்னும் டாலர் தான் கொடுக்குறேன் அப்படின்னார். எனக்கு பெருமையாக இருந்தது. இந்தியாவை வந்து வல்லரசாக மாற்றணுங்கிறது இராணுவத்தினால மட்டும் வல்லரசாக மாற்ற முடியாது. எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், டிமாண்டேஷன் கத்துனீங்க. என்ன ஆச்சு இப்போது? தீவிரவாதம் குறைஞ்சிடுது. ஏன்னா அந்த பாகிஸ்தான்லேருந்து அடிச்சு நோட்டு அடிச்சு வரதெல்லாம் காலியாக போச்சு. பட் ஜியோ பொலிட்டிக்ஸ் நீங்கள் நிறைய பேசக்கூடியவர், அதனால கேட்குறேன். ஜியோ பொலிட்டிக்கலாகவும் இந்தியாவினுடைய அந்த உள்கட்டமைப்பு, அதே மாதிரி இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் வலுப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைதானே. 62ல் இந்தியாவில் உணவு பஞ்சம் ஏற்படுத்து. சி சுப்பிரமணியன் தான் உணவு அந்த இதை தொழிலமைச்சர். இதை கொண்டாந்தார் கிரீன் ரெவல்யூஷன். MS சுவாமிநாதன். PL 480 ஸ்கீம்லேருந்து அமெரிக்காலேருந்து கோதுமை கப்பலில் வரும். நம்ம ஜனங்களாம் காத்துட்டு இருப்பாங்க. பிச்சை ஓப்பனாக சொல்லணும்னா கரெக்ட், அமெரிக்கா போட்ட பிச்சை அந்த கோதுமையை வாங்கி ரேஷனில் கொடுப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது இந்தியா? எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபுட் கிரெயின்ஸ் உலகம் முழுக்க இந்தியாவுக்கு போகிறது. மோடி வளர்ச்சின்னு சொல்ல மாட்டேன், இந்தியாவோட வளர்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் அப்போ வந்து அமெரிக்கா கை கட்டி இருந்தோம். அப்படி அது எதிர்த்து யார் தெரியுமா? மோடிக்கு முன்னாடி இந்திரா காந்தி, ரிச்சர்ட் நிக்சன் 1977 வார், இண்டோ பங்களாதேஷ் பாகிஸ்தான் வாரும்போது நிக்சன் சொன்னார், நான் 7th ஃப்ளீட் அனுப்புவேன், கெட் லாஸ்ட்னாங்க. ஹென்ரி கிறிஸ்டன் கிட்ட சொன்னார், நான்ப்பா இந்த பொம்பளை இவ்வளோ ரவுடியாக இருக்குது, நிக்சனே தூக்கி போட்டுச்சு. அந்த மீட்டிங்கில் வாக் அவுட் பண்ணாங்க இந்திரா காந்தி. அவங்கள மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வராது. அவங்க போராட்டக்கணும். மோடி அப்படி இல்லை, ஜியோ பாலிட்டிக்ஸை கரைச்சி குடித்தார். அமெரிக்காவை சாங்ஷன் போடுறியா போட்டுக்கோ, நான் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறேன், நீ தடுக்க முடியாது. அமெரிக்காவோடையும் ஃப்ரெண்டு, ரஷ்யாவோடையும் ஃப்ரெண்டு, சைனாவோடையும் ஃப்ரெண்டு, உக்ரைனோடையும் ஃப்ரெண்டு. அதுதான் சொல்லுவாங்க, உலக நாடே சொல்லுது. உங்கள் பிரைம் மினிஸ்டர் யூஎனில் போன 4 வருஷம் போயிருந்த சொன்னாங்க, உங்கள் பிரைம் மினிஸ்டர் தான் ஏன் காப்பாற்ற முடியும்? இப்போ யுக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்குது, தடுக்கக்கூடிய தகுதி ஜோ பைடன் கிடையாது, மோடிக்கு தான் உண்டு. எப்படி ஒயிட் ஹவுஸ் வாசலில் கம்பியை பிடிச்சிட்டு இருந்த மோடி ஃபோட்டோ பார்த்துருக்கீங்கள? அந்த மோடியை உலக தலைவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரத்ன கம்பளம் வச்சு எப்பா சால்வ் பண்ணி கொண்டுறாங்க. என்ன வளர்ச்சி இந்தியாவை தான். ஒரு ஃபாரின் செக்ரட்டரி சொன்னார், வி ஸ்டாண்ட் அவர் ஹெட் ஹை பிரகாஷ். இப்போல்லாம் அப்படி போகிறோம். முன்னெல்லாம் வந்து கூனி குருவி போவோம் யூஎனில். இப்போ அப்படி ரிச்சராக கம்போஸ் சொன்னால் அப்படி நிற்கிறேன் இப்போ. ஏன்னா ஒன்று எங்கள் மோடி இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. எது வந்தாலும் யூ டேக் டெசிஷன். முன்னெல்லாம் வந்து காவடி எடுப்பாங்க ஃபாரின் செக்ரட்டரிலாம், ஐக்கிய நாடுகள் சபை தூதர். என்ன இந்தியாவுக்கு ரைட்டோ அதை பண்ணு. அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரை பார்த்து எல்லா பக்கத்துலேருந்தும் ஏதாவது ஒரு தப்பு சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன். நானும் தேடி தேடி பார்க்குறேன். எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். இந்தியாவுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை பண்ணுன்னா எந்த IFS அதிகாரி இந்தியாவுக்கு நல்ல கெட்டது பண்ணுவான்? அது அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன். நான் இருக்கேன், நீ போய்டு, என்ன முடிவெடு, என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாது, என்ன முடிவெடு. ஸோ நெஹ்ரு வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை விட்டு கொடுத்தார். அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை வாங்காமல் மோடி பிரதமர் பதவியிலேருந்து இறங்க மாட்டார்னு அடித்து சொல்ல முடியும். உலக லெவலில் ஒரு சாதனையாக ஐக்கிய நாடுகள் சபையில் P5ங்கிறது
P15 மாற்றி பிரேசில் எல்லா கண்ட்ரியும், ஆப்பிரிக்காவில் ஒரு கண்ட்ரி, இந்தியா நிரந்தர உறுப்பினர் பாதுகாப்பு சபையில் வராமல் மோடியோட வெளிநாட்டு கொள்கை நிறைவேறாது. அவருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்தியாவுக்கு நல்லது பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பல விஷயங்கள் கேட்கும்போது. அண்ட் தேங்க்யூ. இந்த நேரத்தில் பேசி தமிழா பேச அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய உணர்வுகளை. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.